ஹலோ கைஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன 29 அப்படிங்கிற மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு லவ் கான்செப்ட்ல அப்படியே ஒரு பேச்சுலர் ஒரு கான்செப்ட்ல இருக்கிற ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா அவன் யாரு, அவனோட ஐடென்டிட்டி என்ன, நான் எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடணும், அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை தேடி அலையிற ஒரு ஆளு. ஐடென்டிட்டி தான் புரியுதுல. இப்போ நம்ம ஒரு வேலையில ஒரு டாப்ல மேனேஜரோ இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை குறிக்கோள் என்ன அப்படிங்கிற மாதிரி தேடி அலையிற ஒரு ஆளு. இப்போ எப்படி நானும் ஒரு யூடியூபரா இருக்கான்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படியே ஊருக்குள்ளலாம் கேட்கறான் என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படி இப்படின்னு கேட்கறப்ப ஊர்ல ஒவ்வொருத்தர் என்ன சொல்றான்னா, நீ இந்த மதத்துக்காரன், நீ இந்த ஜாதிக்காரன், நம்மெல்லாம் மனுஷங்க, நம்மெல்லாம் ஆம்பளைங்க அப்படின்னு ஒவ்வொரு மாதிரி இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. கொஞ்ச நாள் கடுப்பா என்ன பண்றான்னா அப்படியே சென்னைக்கு ஓடி போயிடுறான், வேலை பார்க்க போயிடுறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 29 ஆயிடுச்சுங்க. ஆனா ஒரே கம்பெனில கம்மி சம்பளத்துக்கு 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஒருத்தன் அப்படியே லவ் ஃபெயிலியர்ல அப்படி இருக்கான். அவன் என்ன பண்றான்னா பாத்தீங்கன்னா மூவி டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு கிடைக்கல. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க ஒரு சீட் பண்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கான். அதாவது இந்த பொண்ணு சீட் பண்ணிட்டு இருக்கா, அது கூட தெரியாம இங்க ஒருத்த பாய் ஃப்ரெண்டா இருக்கான். சரின்னு இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பிஜில தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆகல. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வெளியே ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. நான் அது மாதிரி பொண்ணுங்கள்ட்ட கூட பேசினது கிடையாது, என் வாழ்க்கை இப்படிதான் போரிங்கா போவோம், ஒரு குறிக்கோளே இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றான். மீட் பண்ணோனே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லைட்டா ஒரு ஐ கான்டாக்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஆஃபீஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே இன்னும் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க லைஃப் போய்கிட்டு இருக்க இவங்க நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்களா. இப்போ ஹீரோயின் ஒரு நாள் வந்து நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஒரு 1 வீக் ஆகுது அவங்க வர்றதுக்கு. இந்த டைம்ல ஹீரோ வந்து வெளியே வேற ஒரு ரூம் பிடிச்சிடறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம் பிடிச்சி ஒன்னா தங்கியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து அப்பப்ப இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பாரு. கேட்டரிங் வேலை, அது இதுன்னு சில ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு சில வேலையெல்லாம் பார்ப்பாரு, சும்மா கை செலவுக்கு காசுக்காக. இப்போ அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு கல்யாணத்துல கேட்டரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது பார்த்தா யாருக்கு கல்யாணம்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணமே. ஆனா அவன் ஒன்றும் நம்ம ஹீரோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் நிறைய தகராறுலாம் நடந்திருக்கு. ஊர்ல அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரனோட பையங்க. அவன் என்னன்னா அந்த பணக்கார திமிர அப்பப்போ காமிக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் ஒரு தடவை அடிச்சலாம் விட்டான். அதனால அந்த பணக்கார அப்பாலாம் வந்து உட்கார்ந்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நீ பையன் காலில் உழுவணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சரின்னு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ வந்து பிரச்சனையை முடிக்கணுங்கிறதுக்காக அவன் காலிலலாம் உழுவ. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா என்னன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா இப்ப அவன் காலில் விழுந்திருப்ப, எனக்கு இப்ப அசிங்கமா போச்சு ஊருக்குள்ள, நீ வேணா அவன் கூட பேசவே மாட்டேன் 4 வருஷமா பேசாம இருக்காங்க. இப்ப அவனை பாக்குறப்ப நம்ம ஹீரோ எந்த உள்ள எதுவுமே இல்லாம ஜாலியா தான் பேசுறாரு. ஆனா அவன் வந்து இப்பவும் அந்த பணத்து மேல தான் பேசிட்டு இருக்கான். என்னடா நீ எங்க சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப நீ என்னன்னா வந்துட்டு இது மாதிரி கேட்டரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கொஞ்சம் அசிங்கமா பேசுறான். 29 வயசாயிருச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கான். இவனுக்கு 28 வயசு தான். ஃபர்ஸ்ட் இவன் சும்மா பேசுறான்னு நம்ம ஹீரோ சரின்னு விட்டுட்டு அமைதியா போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சும்மா கூப்பிட்டு ஒம்பத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கடத்துல நம்ம ஹீரோ கடுப்பாயிராரு. அந்த இடத்துல வச்சு அவனை நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கிறாரு. இது ஒன்னும் லவ் மேரேஜும் கிடையாது, நீ உங்க அப்பங்காசுலேயே உட்காந்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்ட, நீயும் சொந்தமா உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்ல, உனக்குன்னு ஒரு வேலை கிடையாது, இப்போ உங்க அப்பா பாக்குற பொண்ணே நீ கல்யாணமும் பண்ணிக்கிற, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, நீ வந்து என்ன திட்டுற, என்ன அசிங்கமா பேசுற, நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நானா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம டைலாக்லாம் பேசுறாரு. இப்போ அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. அப்பங்காசுல வந்து நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னா அதுவும் பொண்டாட்டி பக்கத்துல அசிங்கப்படுத்தணும் ரொம்ப அசிங்கமா போயிருது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னல பெங்களூர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு, அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட நிறைய பசங்களோட சீட் பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்கு. அதெல்லாம் இவனுக்கு தெரியல. இவன் ரொம்ப கேவலமா என்ன பண்ணிட்டு இருக்கானா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கான், அவளை ரொம்ப மோசமா நம்பிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நமக்கு ஒரு காமெடியா காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஹீரோயின் வந்து ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இது மாதிரி வா மீட் பண்ணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வீட்டுல ஒரே சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே சரின்னு நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. வந்துட்டு 2 பேருமே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆனா ஹீரோயின் லவ் பண்றா என்னன்னு தெரியல, அது வேற தெரியாம ஒரு முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே கடல்ல எல்லாம் போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ போது ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கையெல்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா காதலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி கையை உடனே தட்டி விட்டு வந்துடுறாரு. அவருடைய கோச்சுட்டு போறாரா, அதை பார்த்துட்டு ஹீரோயின் உடனே பின்னாடியே போறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. உடனே அவன் வந்து இல்ல எனக்கு இப்ப என்னால இப்பெல்லாம் இருக்க முடியாது, மாத்தி நான் ஒவ்வொருத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயின் கண்ணத்திலே ஒரு அற விடுறாங்க. ஏன்டா லூசு பையில, நான் இதுக்கு மேல ஒரு பொண்ணால எவ்வளோ அதாவது எவ்வளோ டிப்ஸ் தான் டிப்ஸா எப்படி சொல்றது, எவ்வளோ வந்து க்ளூ தான் கொடுக்க முடியும், நானும் எவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன், உன்னை டச் பண்ணிட்டேன், உன்னே என்ன டச் பண்ண விட்டுட்டேன், இப்படி இருந்தா நீ மரமாட்ட, உனக்கு ஒண்ணுமே புரியலையா, நானும் உன்னை லவ் பண்றேன் தான், நீ எப்பதான் சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் லவ் பண்ணிருக்காங்க, ஹீரோனும் லவ் பண்ணிருக்காங்க, 2 பேருமே வெளியே சொல்லாம இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நல்ல ஸ்பாட்ல வச்சு நான் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் இடத்துலயே வச்சுட்டு சும்மா லவ் ப்ரப்போஸ் மாதிரி சும்மா பண்றாரு. காலம் முழுக்க என்ன அண்ணாந்து பார்க்க ரெடியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. கொஞ்சம் நல்லா காமெடியா போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சிறு பழம் கழட்டி ஹீரோட்ட கொடுத்துட்டு இனிமே இதான் உனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஜாலியா சுத்துறாங்க. நம்ம ஹீரோ பூலாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்படியே அவங்க லைஃப் செம ஜாலியா போகுது. அப்படியே நம்ம
நம்ம ஹீரோயினை போய் அவங்க வீட்டிலே இறக்கி விடுறாரு. ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூலாம் வச்சுட்டு போனா தெரிஞ்சிடும் மாட்டிப்பேன் அப்படின்னு பூலாம் கழட்டி வெளியே போட்டு போயிருவாங்க. அதை நம்ம ஹீரோ எடுத்து எல்லாம் வச்சுப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினும் ஏற்கனவே கொஞ்சம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா, இப்போ இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க, வெளியே சுற்றுறாங்க, அங்கே எங்கேயும் போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மைண்ட் வைஸ் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அது என்னன்னா சும்மா நம்ம ஹீரோயினை வந்து மைண்ட் வைஸ் உள்ளே வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கும், அழகா இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அப்பப்போ நம்ம ஹீரோ டச் பண்ணுறப்போலாம் ஒரு ஃபீல் வரும், நீ எதுக்காக என்ன லவ் பண்ணுறியா, எதனால என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் கேட்குறப்போ ஹீரோ வந்து தெரியல அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் கேட்பாங்க, இல்லை நீ வந்து எப்போ பார்த்தாலுமே நான் அழகாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், என் கண் எப்படி இருக்குது, என் உதடு இப்படி இருக்குது அப்படி தான் சொல்கிறே தவிர என்னோட கேரக்டரை பற்றி உனக்கு எதுவும் தெரியலையா அப்படி இப்படி ஏதோ ஒன்று கேட்குறாங்க. லைக் அழகால நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சில டைலாக்லாம் சொல்கிறாரு, இங்கே எனக்கு அதெல்லாம் தெரியல, என்னோட கேரக்டர் அப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன எதனால லவ் பண்ணுற, என்னோட கேரக்டர் மோசமான கேரக்டர் தான் பாரு, நான் சரக்கு அடிப்பேன், ஒழுங்கான வேலை இல்லை அப்படி இப்படின்னு அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிடுறாரு. இப்போ இவங்க இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஹீரோக்கு கால் வருது, இது மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லாமல் உடனே ஹீரோ எங்கேயே விட்டுட்டு அர்ஜென்ட்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி நேராக ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு அவர் லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த டைம்ல தான் அவன் ஃப்ரெண்டு வந்து என்னடா புதுசாக ஏதோ பொண்ணோடலாம் சுத்துற போலியா, எங்க ஃபோட்டோ கம்மி லைட்டாக டென்ஷன் ஆகுறோன்னு கடுப்புல அவன் கண்ணத்துல ஒரு அறையை போட்டு சீக்கிரம் வாடா அப்படின்னு கூட்டு போயிறாரு. அவன் தான் நேராக வந்து நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறான். நேராக பஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல அவர் ஊர் பஸ் வர்ற இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்போ வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரே ஷாக்கு, நீ ஏன் இங்க வந்து அப்படின்னு கேட்டோன்னே, இல்லடா நீ வேற அர்ஜென்ட்டா போனேன், நான் உனக்கு பல தடவை கால் பண்ண மெசேஜ் பண்ணேன், நீ எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சாரிடி ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு, சார்ஜ் இல்லை அப்படின்னு மாதிரிலாம் சொல்றா. அதுக்கப்புறம் இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்தோன்னே இங்கே அத்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, பத்திரமா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, நம்ம ஹீரோ இப்படிலாம் ஒரு அர்ஜென்ட்டா போயிட்டானே. இன்னொன்று ஹீரோக்குள்ள வருத்தம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மீட் பண்ண முடியல, அந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் கெடுத்துட்டோமே அப்படின்னு. ஆனால் இன்னொன்று சைடு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இது ஹீரோயினுக்கும் ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, இவன் வேற அம்மாட்ட ரொம்ப நாள் பேசாம இருக்கான், 4 வருஷம் போய் அம்மாட்ட பேசு அப்படின்னு சொல்லி வண்டிலாம் ஏற்றி விட்டு ஸ்நாக்ஸு கொஞ்சம் பழங்கள் தண்ணி எல்லாமே வாங்கிலாம் கொடுக்குறாங்க. ரொம்ப கேராக பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இது பஸ்லேயே சார்ஜ் போட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வண்டியில் ஸ்பீடாக போகாத, கால் பண்ணா எட்ரா, பொறுமையாக போ, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத, ரீச் ஆகிடு, மெசேஜ் பண்ணு அப்படின்னு நிறைய இது சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இது தாண்டி உன்னோட கேரக்டர், இதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதனால தான் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஊருக்கு போயிடுறாரு. போய் அம்மாவை பார்க்குறாரு. அம்மா பேச மாட்டாங்க. ஆனால் அம்மாவோட காலை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு படுத்திருக்காரா. உடனே அம்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே தடை விடுறாங்க பையனுக்கு. உடனே ஹீரோ சொல்கிறான், இனிமேல் இது மாதிரிலாம் வேலை பார்க்காதீங்கம்மா. அம்மாவுக்கு வந்து என்ன ஆசைனா ஊரில் எந்த பிரச்சனைனாலும் உள்ளே போய் தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் நிற்பாங்க. நிறைய மரக்கண்டு நடணுன்னு இருப்பாங்க. ஊரில் குப்பெல்லாம் கொட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசை. ஆனால் வயசான காலத்தில் அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோ திட்டுவாங்க பாருங்க. திடீர்னு அம்மா திரும்பவும் கோச்சிட்டு கையை எடுத்துருவாங்க. உடனே வந்து இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் திரும்ப ஊருக்கு போயிடுவேன், சென்னை போகிறேன்னு கிளம்புறப்போ அப்பா சொல்லுவார், ப்ளீஸ்டா உங்க அம்மாக்காக வச்சு நீங்கள் 2 பேரும் ஈகோ பிடிச்சிட்டு இல்லாமல் உங்கள் அம்மாக்காக வச்சு 1 வாரம் இங்கே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம ஹீரோவும் இருப்பான். அப்போ போது அப்படியே ஹீரோயின்ட்ட ஃபோன் பேசுறது அது இதுன்னு பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோவும் கொடுத்துருவான். கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டரில் வீடியோ காலில் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ லைஃப் செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்குங்க. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஊருக்கு வந்துடுறான், எங்க சென்னைக்கு வந்துடுறான். வந்த உடனே ஜுரம் வேற, அப்போ வேற செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு செம ஜுரம். ஹீரோ படுத்து கிடக்கான். இந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டேரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்றான்னா சரக்கு வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சு அடிக்கலான்னு உட்காந்துருக்கான். இந்த டைம்ல பார்த்தா சரியா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வர்றாங்க. உடம்பு சரியில்லை அதனால பார்க்க வர்றாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இதை பார்த்துட்டு ஹீரோக்கும் ஷாக்கு, அவன் ஃப்ரெண்டுக்கும் ஷாக்கு. ஐயோ அப்படியா நீங்க வந்திருக்கீங்களா, சரி நீங்க 2 பேரும் தனியாக கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நான் இடத்த காலி பண்றேன் அப்படின்னு சரக்கு எடுத்துட்டு உடனே அங்கேருந்து இவங்க 2 பேரும் ரூம்ல லாக் பண்ணிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் நல்லா பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருவாங்க. இப்போ அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் நல்லா சரக்கு ஃபுல் போதையில வருவாங்க. வந்து பார்த்தா ரூம்லாம் ஃபுல்லா ஹீரோயின் க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க, சமைச்சலாம் வச்சிருப்பாங்க. உடனே 3 பேரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க. போனோன்னா அவன் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பண்றான்னா சரக்கு அடிச்சுட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறான். பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறான். இது மாதிரி என்னோட ஆளினை விட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்றான். நீ நான் அவனை விட்டு போயிடாதமா, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவமா பேச ஆரம்பிச்சிடறான். என்ன பேச ஆரம்பிச்சிடறான், நீ மட்டும் அவனை விட்டு போனோன்னு வையேன், நானே அவனை தேடி வந்து கொல்லுவேன், ஒழுங்கா பாத்துக்கோ அவனை, இது மாதிரி ஏமாத்திராத, என்னை ஆடி என்ன ஏமாத்துற மாதிரி ஏமாத்திராத அப்படி இப்படி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே ஹீரோயினுக்குள்ள வந்து சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிடும். லவ் பண்றப்போ கெமிஸ்ட்ரி மட்டும் தான் வேணும், அது நல்லா இருக்கு, நம்ம பாட்டுக்கு லவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும், விட்டுட்டு போயிடுவாங்க, யாராவது
யாராவது ஒரு ஆள் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம ஹீரோனுக்கு அது வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து அவன் நிறையா பேசினதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்குள்ள நிறைய விஷயம் தோண ஆரம்பிக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும், அதுதான் நம்ம ஹீரோனோட கனவே. ஆனால் அதுக்காக அவங்க எஃபர்ட்ஸே போடலை. ஏன்னா என்ன ஆச்சுன்னா லவ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ட்ரீம்க்கான எஃபர்ட்ஸ் போடுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இதை வந்து அவங்களே நோட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரீம்க்காக எந்த எஃபர்ட்ஸுமே போட மாட்டோம், அதாவது ஒழுங்காக படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுல வேலைக்கு போகிறாங்க, ஹீரோவோட சுற்றுறாங்க, ஒரே லவ் சாதனை போயிட்டு இருந்துச்சு. இதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து வேலைக்கு சேரணும், அதாவது வேலைக்கு இல்லை வேலையை விட்டுட்டு போய் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோகிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு என்னோட ட்ரீம் வந்து நான் வந்து ஐஏஎஸ் ஆகிறது தான், ஓகேவா, அதனால நான் வேலையை விடலான்னு இருக்குன்னு சொன்னால் ஹீரோ ஒன்று கோவப்படுறான். யாருக்கிட்ட நீ வேலையை விடுற, இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள நம்ம தான் முடிவு எடுக்கணும், ஒரு ஆள் தனியான டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்துறோன்னா, இங்கே பாரு எனக்கு ஐஏஎஸ் ஆகிறது என்னோட ட்ரீம், நான் வேலையை விட போகிறேன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, நான் வேலையை விட்டு நல்லா படித்து முடிக்கிறேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேலையை விட்டுட்டாங்க, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐஏஎஸ்னா உங்களுக்கு தான் தெரியுமே, பயங்கரமாக படிக்கணும், வீடியோ உட்காந்து படிக்கணும், வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுல. அதனால ஹீரோ கிட்ட பேசுறது ரொம்ப கம்மியாகுதுங்க, ரொம்ப கம்மியாகுது. ஹீரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே ஹீரோவை தான் கூப்பிடுவாங்க, ஏதாவது இங்கே போடுவான்னு. இப்போலாம் ஹீரோவையும் கூப்பிடுறதில்ல, பஸ்ஸிலே போயிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணுறான். ஒரு நாள் நம்ம ஹீரோனை மீட் பண்ண போகலாம் அப்படின்னா அவனாவே கோச்சிங் சென்டருக்குலாம் போயிட்டு நம்ம ஹீரோனை கொண்டு போய் ட்ராப்லாம் பண்ணுறான், பேசுகிறான், நிறையா வாங்கி கொடுக்குறான். அது நம்ம ஹீரோனுக்கு பிடிக்காது. எப்பயுமே ஏன்டா வெறுங்கையோட வரமாட்டேற, ஏதாவது ஒன்று வாங்கிட்டே வர அப்படின்னு கேட்டோன்னே, இல்லடி அப்போ தான் உனக்கு நீ எந்த பொருளை பார்த்தாலும் வீட்டில் என்னோட ஞாபகம் உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இப்படியே உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி நல்லாவும் எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க, வாடா இந்த மாதிரி வெளியே போகலாம் வாடான்னு சொன்னோன்னா, நீ இது மாதிரி என்ன டிரைவர் வேலைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ திட்டினோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா ஒரு விஷயத்துக்காக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க, நல்லா மியூசிக் வாசிப்பாங்க, அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியும். அவங்க கிட்ட தான் ஹிந்தி கிளாஸும் நம்ம ஹீரோயின் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மேடம் பார்க்க தான் வந்திருக்காங்க. அந்த மேடம் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்திருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருமே மலையாளி லுக்கில் இருக்காங்க, ஆஃப் ஷாரிலாம் போட்டுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்களா, வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு ஆஃப் ஷாரி கட்டிட்டு வராங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே இருப்பான். இதை வந்து அந்த மேடமும் நோட் பண்ணுறாங்க. இவன் தான் அந்த சக்தியாவா, ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம், எல்லாம் ஈவெண்ட்டும் முடிஞ்சுட்டு எல்லாம் கிளம்பலான்னு இருப்பாங்க. பார்த்தா இவங்க மேடம் வந்து காரில் தான் வந்திருப்பாங்க. அவங்க கிளம்ப போகிறாங்க, அவங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு. இப்போ இந்த இடம் வந்து சும்மா ரெண்டலுக்கு வாங்கினது தான், அவங்களுக்கு நாளைக்கு காலைல தான் செக் அவுட் 11 o'clock. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மழை வேற பெய்யுது, நீங்கள் எப்படி போவீங்க, பேசாமல் என்னோட ரூமில் நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் போங்க அப்படின்னு கீயும் கொடுத்துருவாங்க. ஹீரோயின் வேணான்னு சொல்ல ஹீரோவும் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயும் வெளியே போயிட்டு வருவான். வந்ததுக்கப்புறம் ஹீரோவும் ரூம்குள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும், நம்ம ஹீரோ நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டச் பண்ணாலே அப்படியே உதறிக்கிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, அம்மா நான் சொன்னலாமா என் ஃப்ரெண்டு சக்தியா, நான் அவங்க கூட தான் இருக்கேன், எதுவும் இல்லாமா பிரச்சனை இல்லைம்மா, நான் மார்னிங் வந்துடுறமா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பேசுவாங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு, இது மாதிரி நான் தான் உன்ட்டு சொல்லியிருக்கேன், நீ வெளியே எங்கேயாவது போகிறப்போ ஆட்டோவில் எங்கேயாவது போனால் அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிற மாதிரியே போய் சொல்லு, ஆட்டோ நம்பர்லாம் சொல்லு, ஆட்டோக்காரன் எப்படி இருக்கான்னு சொல்லு, அப்போ தான் ஆட்டோக்காரன் உன்ட்டு எதுவுமே தப்பாக நடந்துக்க மாட்டான், நான் தான் அது மாதிரி நடின்னு சொல்லியிருக்கேன், அதே நடி பண்ணி என்கிட்டே பண்ணுற பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. உண்மையாகவே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டலாம் பேசியிருக்க மாட்டாங்க, இது மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டோன்னே, ஆமாம் நீ தான் அந்த மேடம் வந்து கீ கொடுத்த உடனே எதுவுமே சொல்லாமல் உடனே வாங்கி வச்சுக்கிட்ட, எதுக்காக உனக்கு என்ன ஏதாவது பண்ணணும் இன்னைக்கு, அதான் அதுக்காக தானே அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த இன்டென்ஷன்லாம் கிடையாது, இப்போல்லாம் நீ பேசினீங்கன்னா அவள் உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். சரி அப்போ நீ எங்கே போன, உடனே கீ கொடுத்த உடனே நீ எங்கே வெளியே போன அப்படின்னு கேட்டோன்னா, அவனுக்கு கம்மல் வாங்கிட்டு தான் வெளியே போனோன்னு கம்மலே கொடுக்குறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அழுவும் போது தான் ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு ஐடென்டிட்டின்னு எதுவுமே கிடையாது, எனக்கு இப்போ என்னன்னா எனக்கு நீ என்னோட ஆளு அப்படிங்கிறத என்னோட ஐடென்டிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ எனக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு எல்லாருக்குமே ஒவ்வொரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும், ஒரு கோல்னு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும் கோல், அதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். உன்னோட கோல் ஏதாச்சும் வச்சுக்கோ, உன்னோட கோல் ஒன்றும் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கோவப்பட்டு திட்டுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறான், இங்கே பாரு எனக்கு ஒன்றை விட்டா வேறு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது என்னோட லைஃப், என் லைஃப் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீ இப்போ வர என்கிட்ட ஒழுங்காக பேசுறது இல்லை, எப்படி சொல்ற எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஏதோ நீ டிரைவர் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, அதாவது லவ் பண்ணுறவங்களாம் எதுக்காக வந்து பார்க் போகிறது, பீச் போகிறது, இல்லை மாலுக்கு போகிறது, இல்லைனா தேட்டருக்கு போகிறது, டச் பண்ணுறது, அதெல்லாம் எதுக்காக, கடைசியில் அவங்களுக்கு ஒன்று தேவை, ஏதாவது மேட்ரு பண்ணணும், அதுக்காக தானே இது மாதிரிலாம் பண்ணி தீண்டிகிட்டே இருக்காங்க. சரிவா நம்ம இன்னைக்கு மேட்ரு பண்ணுவோம், அது பண்ணிட்டா இதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும்ல, ரிலீஃப் ஆயிரும்ல அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பிடிக்கல. இங்கே பாரு இப்பெல்லாம் பண்ண வேணாம், இது மாதிரிலாம் பேசாத, இப்பெல்லாம் நான் பண்ணணும் ஐடியாவில் நான் வரல அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை இப்போ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடம் பிடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி கோவத்தில் சொல்கிறாங்களா, எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. இங்கே பாரு நான் கிளம்புறேன், நீ வரியோ இல்லையா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தனியாக விட்டு போயிடும். போகிறப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தனியாக விட்டு போயிட்டான். இன்றைக்கும் தனியாக விட்டு போகிறான். ஐயோ இது தப்பு இல்லை, நம்ம இப்படி தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு நேராக ஹீரோன்ட்ட போகிறான். இனிமேல் நான் தனியாக விட்டு போக மாட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டோன்னா 2 பேரும் கட்டி
பிடிக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸ் போகுது, பாட்டு போகுது, எல்லாமே போய் ஒரு கட்டத்தில் மேட்டரும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தாண்டா விஷயம், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைடா பாடுறா, இதுக்கு தாண்டா எல்லாருமே இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நான் வந்துட்டு ஒரு கவிதை சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி கவிதை சொல்ல வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. அதே சேம் டைம் ஒரு மினிஸ்டருக்கு வந்து மனு கொடுக்கணும், அவங்க ஊரில் வந்து தூர் வாரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனு கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்காங்க. வந்து மனுவை கொடுக்குறாங்க. அவன் கண்டுக்காம ஒரு 5 செகண்டில் எல்லா மனுவும் வாங்கிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் திட்டுறான், எதுக்காக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறீங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னு. சரி உர்றா வாடா, இது மாதிரி நம்ம மருமகளுக்கு வந்து நாங்கள் சேலை வாங்கியிருக்கோம், ஹீரோயினுக்கு வந்து சேலை வாங்கியிருக்கோம், அந்த ஹீரோயின் கொடுக்க தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஆமாம் சரிம்மா வாங்கம்மா, இது மாதிரி அவள் பார்க்குக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கா, பார்க்குக்கு போவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போயிட்டான். நம்ம ஹீரோ கால் பண்ணுறான், ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு வேறு நைட்டு ட்ரெயின் வேறு இருக்குது. சரி வெயிட் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம்னா மதியத்துலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே ஆயிடுது. நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். அவள் ஃபோன் வேறு சுவிச் ஆஃபில் இருக்குப்பா, நீங்கள் வேணால் கிளம்புங்க, இது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து அவங்களும் ஒன்றுமே நினச்சிக்கல. இந்த நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லி இந்த சேலையை கொடுத்துரு, நாங்கள் கிளம்புறோம், ட்ரெயினுக்கு டிக்கெட்டு, ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க அப்பாவும் அம்மாவும். இப்போ எனக்கு செம்ம கடுப்பாயிருது. ஃபுல்லாக அவளுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கே பார்க்குலேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம், ஓகேவா, அடுத்த செகண்ட் எக்ஸாம் அவளுக்கு நாளைக்கு உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்காங்க. மணி 12 ஆயிருதுங்க. ஒரு கட்டத்தில் சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ இவ்வளோ மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ இவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கான்னு உடனே பார்க்குக்கு வராங்க. வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நான் மன்னிச்சிடுறா, அவங்க எனக்கு சேலை கொடுக்க வந்தாங்களா, ஐயோ நான் இப்போ நாளைக்கு எக்ஸாம், எனக்கு நான் மறந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிச்சார், அவங்க படிப்பு முக்கியமா இல்லை நான் முக்கியமா, ஏன் இப்பெல்லாம் பண்ணுற, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க தெரியுமா, உனக்காக 1 டே ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து என்ன அவாய்ட் பண்ணுறேன்னா சொல்லிடு, இல்லை வர முடியாதுன்னு நினச்சின்னா சொல்லிடு, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டோன்னே அதுக்கு ஹீரோயினும் சொல்கிறாங்க, என்ன வேணும் நான் பண்ணுறேன், நான் மறந்துட்டேன், அப்படி வேணும்னு பண்ணியிருந்தா நான் ஏன் இப்போ மட்டும் வரப்போகிறேன் அப்படிலாம் சொல்லி கெஞ்சி கேட்டு ரொம்ப சாரி கேட்குறாங்க. இவன் நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஓடி போயிட்டாரு, அவங்க அம்மாவையும் ஹீரோயினையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ என்னன்னா ஹீரோ சொல்கிறான், நீ இப்போ இப்படி இருக்கல தெரியுமா, அதாவது உன்னோட லைஃப்பை மட்டும் நீ பார்த்து செல்ஃபிஸாக இருக்கல, இது மாதிரி அவங்க அம்மாவும் இருந்திருப்பாங்க, அதனால தான் அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு மனசெல்லாம் உடஞ்சிருது ரொம்ப. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அவங்க அம்மாவோட சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான், நான் தப்பு பண்ணிட்டேன் போலடா, அவளை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி லவ்ங்கிற பேரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா இதுக்கப்புறம் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வா, அது வரைக்கும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலான்னு இருக்கேன்னு ஃப்ரெண்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நைட்டு ஒழுங்காக தூங்கவும் இல்லை. அந்த எக்ஸாம் ப்ரெஷர், இவன் ஹீரோ ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கான். இந்த ப்ரெஷர் இது எல்லாமே கலந்து அவங்களால எக்ஸாம் பேப்பரை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அங்கேயே மயங்கி விழுவுறாங்க. ஒன்னே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. உடனே வாங்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்தோடனே பைக்கில் ஏறி எங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் உள்ள வா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உள்ள வந்துட்டு கதை வாட அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கதை அடைச்சிடறான். நம்ம ஹீரோயின் போய் ரூம் கார்னரில் நிற்கிறாங்க. உடனே வந்து பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு நான் மன்னிச்சிடுறி, சாரிடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி இவனை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை விட்டு போயிரு, என் லைஃப்பை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்ட உடனே, உன்னை நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், நீ வந்து நான் உன்னை கூப்பிட்டதுக்கு நீ எதுக்கு என்ன கூப்பிடுறன்னு கூட நீ எதுவுமே கேட்கல, கதை வடன்னு சொன்னேன், கதை வடைச்ச உடனே வந்து என்னை கட்டி பிடிக்கிற, ஒரு பொண்ணு வந்து தனியாக வீட்டுக்கு கூப்பிட்டாலே இதுதான் அர்த்தமா, மேட்ரு பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுவாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. நான் அப்படிலாம் இல்லடி, நான் நார்மலாக தான் கட்டி பிடிச்சேன், நீ எதுக்காக கூப்பிடுறதுலாம் எனக்கு தெரியல, நான் நார்மலாக எனக்கு ஒன்று பிடிச்சிச்சு அதனால கட்டி பிடிச்சேன், நேற்று வர நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அதனால தான் கட்டி பிடிச்சேன்னு சொன்னோன்னே உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இனிமேல் இதெல்லாம் வேணாம், இந்த ப்ரெஷர் வேணாம், நேற்று நீ என்னை போட்ட ப்ரெஷரில் நான் இன்னைக்கு எக்ஸாம் ஹால்லே மயங்கி விழுந்துட்டேன், நான் பேப்பரே எழுதலை, எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்கள்ட்ட நான் பொய் சொல்லியிருக்கேன் கால் பண்ணி, நான் நல்லா எழுதியிருக்கேமா அப்படின்னு, இப்போ என்னோட ஒரு வருஷமே போச்சு, நான் திரும்ப உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டு இன்னும் ஷாக்கு, ஐயோ நம்மளால தான் ஃபெயில் ஆகிட்டாளா அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டெல்லியில் வந்து வேற ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் எங்கள் அம்மா கூட டெல்லி போக போகிறேன், டெல்லியில் இருந்துட்டு படிச்சுக்கிட்டே என்ன பண்ண போகிறேன்னா நான் வேலையும் பார்க்க போகிறேன், அந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண போகிறேன், இனிமேல் லைஃப்பில் நீ வராத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸ் எல்லாம் தள்ளி விடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ சொல்கிறான், என்னோட தப்பு தான், நான் வந்து உன்னை லவ்ங்கிற பேரில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டேன், அதாவது எங்கே பார்த்தாலும் எனக்கு ஓ ஞாபகமாக இருக்குது, அதே மாதிரி உனக்கும் இருக்கணும், நீ எங்கே பார்த்தாலும் ஏன் ஞாபகமாக இருக்கணும், உனக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன், அது இதுன்னு பண்ணேன், அப்படி இருந்தும் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிய வருது, நான் ஓவர் லவ் பண்ணியிருக்க கூடாது, ஒன்ன மாதிரியே இருந்திருக்கணும், எனக்குன்னு ஒரு கோல் வச்சுட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமும் நான் வந்து உனக்கு ஞாபகம் வரணும்னா இது மாதிரி படிக்கிற புக்லையோ இல்லைனா உன்னோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லையோ நான் ஒரு கொஸ்டினாக தான் வரணும், அப்போ தான் நீ ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு டயலாக்கும் சொல்கிறாரு. என்ன உனக்கு என் லைஃப் விட்டு உனக்கு போகணும், நான் உன் லைஃப் விட்டு போகணும், அதானே சார் நான் கிளம்புறேன், நீ ஹாப்பியாக சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கிளம்புறாருங்க. அழுதுகிட்டே போகிறாருங்கிட்ட ஹீரோயினும் அழுகுறாங்க. வேறு வழி இல்லை, ரெண்டு பேருமே சுச்சுவேஷன்
சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சுன்னு பிரிஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து சரக்கு அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா ரொம்ப மோசமாயிடுறாரு. ஒரு எத்தனை 180 நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. 180 நாள்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 3 4 5 6 ஒரு 6 மாசத்துக்கு அப்புறங்க 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடிலாம் பெருசா வளர்த்துட்டு டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்காரு. அதுவும் என்ன பண்றாருன்னா சும்மா சுத்தல வேலையெல்லாம் விட்டுட்டாருங்க. ஊருக்குள்ள தான் இருக்காரு. ஊர்ல இருந்துட்டு அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாருங்க, ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா போய் நிப்பாங்கல்ல, இப்ப இவன் போய் நிக்க ஆரம்பிச்சான். ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் இவன் போயிட்டு நிக்கிறான், சண்டை போடுறான், அடிதடி பஞ்சாயத்துன்னு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இப்ப இவன் என்ன பண்றானா அவங்க ஊர்ல வந்து ஒரு ஏரி பக்கத்துல ஒரு காலேஜ் பெரிய காலேஜ் கட்டி விட்டாங்க. அந்த காலேஜ் கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு திமிரு பிடிச்ச ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு பணக்கார பையன், அந்த பையனோட அப்பா தான். இப்ப அவர் வந்து பெரிய காலேஜ் கட்டி விட்டாரு. இப்ப என்னன்னா அதனாலே என்ன ஆகுதுன்னா ஊர்ல நிறைய ஏரிலாம் தூர் வராம வச்சிருக்காங்க கவர்மெண்ட். உடனே கலெக்டரை போய் நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க தூர் வராம வச்சிருக்கீங்க, எல்லா ஏரியும் தூர் வரனாதான் ஊருக்கு மழை பெஞ்சா தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவங்க கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா எங்களாலாம் எவ்வளவு ஏரியா தான் நாங்க தூர் வாடுறது, அவ்வளவு காசுலாம் இல்ல, உங்களுக்கு வேணா நீங்க ஏரியை தூர் வாங்கிருக்கீங்கன்னு சொன்ன உடனே அப்போ ஒரு ஏரி எங்களுக்கு லீஸுக்கு கொடுங்க, காசுலாம் தர மாட்டோம், நாங்க அதை தூர் வாரி நாங்க பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பொறுப்பு அவர் கையில இருக்கு. அந்த ஏரியை தூர் வாடுறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய வேலை. அதை பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான் இங்க பாரு சாதாரண விஷயம் கிடையாது, நீ பாட்டுக்கு லூஸ் தனமா ஹீரோயின்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் ஹீரோயின்காக பண்றடா, இதை நான் எனக்காக பண்றேன், அந்த ஏரி தான் நான் என்னையே நான் சுத்தம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள இறங்குறாரு. நிறைய ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் குப்பையெல்லாம் அள்ளுறது தூர்வாடுறது அது இதுன்னு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டு முதலாளி இருப்பான்ல, அவன் இந்த ஏரி வந்துருச்சுன்னா அங்கே காலேஜ் இருக்காது, காலேஜ் எல்லாம் இடிக்க சொல்லிடுவாங்க கவர்மெண்ட். ஏரி இல்லாதனால தான் காலேஜ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இவன் ஏரியை ப்ரிப்பேர் பண்ணிட்டானா நம்ம காலேஜ் வந்து இடிக்க வச்சிருவாங்க, பெரிய நம்மளோட சாம்ராஜ்யமே போயிடும் அப்படின்னு அதுக்காக நிறைய வேலைகள்லாம் தீமைகள்லாம் நிறைய பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ஆனா இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அதை பத்திலாம் கவலைப்படாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எல்லாரோடையும் சேர்ந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல லைட்டா லவ்வும் வருது. அவளும் ட்ரை பண்றா, பேச ட்ரை பண்றா, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஹீரோட பிரேக்கப் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சுதான் அவள் லவ் பண்ண ட்ரை பண்றா. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கல. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. மழை பெஞ்சு என்ன ஆகுதுன்னா ஏரி முக்காவாசி உள்ள ஒரு பாதி ஏரின்னு வச்சுக்கோங்க, பாதி ஏரி நிரம்பிருச்சு. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். இப்ப அந்த பணக்கார பையனுக்கு இந்த விஷயமும் தெரிய வருது. உடனே போயிட்டு அப்பாட்ட பேசுறான். அப்பாட்ட போயிட்டு என்ன சொல்றான்னா, அப்பா இது மாதிரி ஏரி நம்பிருச்சு, இதுக்கு வரும் இப்படியே சும்மாவே விட்டோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, காலேஜ்லாம் இடிச்சிருவாங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடத்துறான். அந்த கோயில் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா சாமி சிலையெல்லாம் கொண்டு வந்து தண்ணியில தானே கரைப்பாங்க. அது மாதிரி கரைக்கிறதுக்காக ஏரிக்கு அந்த கோயில் ஃபங்க்ஷன்ல இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் அடியாளுங்க தான் எல்லாரும் சும்மா ஃபேக்கா நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. சாமி சிலையை நாங்க கரைக்க போறோம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து தடுக்கிறான். அந்த சாமி சிலையில ஃபுல்லா கெமிக்கல்ஸ் இருக்கு, இதை நீங்க தண்ணியில கரைச்சிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லா மோசமா போயிடும், நாங்களே இப்பதான் கஷ்டப்பட்டு பராமரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது, என்னடா நீ சாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 டீ கூட்டத்துக்கும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கும். குறுக்க போலீஸ்லாம் வந்துருவாங்க, எல்லாம் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அடித்தடி பயங்கரமா போறப்போ அந்த காலேஜ் பொண்ணு ட்ரெஸ் ஒருத்தன் கிழிச்சிருவான். கடுப்பாய் நம்ம ஹீரோ அறைய போறப்ப குறுக்க போலீஸ்காரன் வந்துருவான். போலீஸ்காரன் நம்ம ஹீரோ அடிச்சிருவாரு. என்னடா போலீஸ்காரன் மேலே கையை வைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் அதோட நிப்பாட்டாம என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோ மேல பொய் வழக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வந்து என்ன பண்றான்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்றான், அது பண்றான், இது பண்றான், நிறைய ரேப் கேஸ் இருக்கு, அப்புறம் நிறைய திருட்டு பண்ணிட்டு இருக்கான், கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பண்ணிட்டு இருக்கான் அப்படி ஏகப்பட்ட கேஸை வந்து அவன் மேல போட்டுருவாங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். நியூஸ்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வருது. சேம் டைம் நம்ம ஹீரோயினும் அங்கே டெல்லியில இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கலெக்டரும் போராடுறாங்க, அந்த பையன் வந்து நல்ல பையன், எனக்கு தெரியும், அப்பெல்லாம் பண்ணல, நீங்க வந்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெரிய ஆளும் சொல்றான், இங்க பாருமா அந்த பையனை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு வேற வேணாச்சும் அந்த பையனை போட்டு தரலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளேயே வச்சு போட்டு தரல நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. எல்லாரையுமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ போய் ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் நின்று என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா அவனும் என்ன பண்றான், நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு திரும்பியும் போய் ஜெயிலுக்குள்ளேயே போட்டுறாங்க. இந்த டைம்ல இது மாதிரி மோசமா போய்கிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா ஹீரோயினால நம்ம ஹீரோவை மறக்க முடியல. போய் அவங்க அம்மா கிட்ட அழுது கெஞ்சுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு தான் வந்து பெரிய ஆசை நம்ம ஹீரோயின் எப்படியாவது கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு. ஆனா ஆக்க முடியல. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து சொல்லி என்னன்னு அழுகுறானா, எனக்கு வந்து படிக்க பிடிக்கல, எனக்கு அவன் தான் வேணும், அவன் நினப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோட அம்மா வராங்க ஜெயிலுக்கு. வந்து பார்த்துட்டு என்னப்பாச்சு, ஏன்பா இப்பெல்லாம் பண்ற, வந்துருப்பா, நான் தான் சொன்னேன் இப்பெல்லாம் பண்ணணும், இப்படி தான் நல்லவனா இருக்கணும்னு, ஆனால் என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோன்னு தான் நம்ம ஹீரோ சொல்றான், இங்கே பாருமா என்னை போட்டுத்துல பிளான் போட்டாங்க, ஜெயிலுக்குள்ளேயே வச்சு இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, நீ என்ன பண்றா மூஞ்சில் எதுவுமே காமிச்சிக்காத, நேரா வெளியே போ, வெளியே போயிட்டு எல்லார்ட்டையுமே சொல்லு, அங்கே வந்து நிறைய மீடியா மக்கள்லாம் இருப்பாங்க, எல்லா சேனல்ஸ்லையும் போய் சொல்லு இது மாதிரி என்ன போட்டுத்துல போறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி பண்ணாதாமா என் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நேரா வருவாங்க. நேரா வெளியே வந்து எந்த போலீஸ்காரன்ட்டையும் எதுவுமே சொல்லாம நேரா வெளியே வந்து எல்லா பேட்டி அந்த மக்கள் இருப்பாங்கல்ல ஃபுல்லா பிரஸ் எல்லார்ட்டையும் பயங்கரமா கத்தி அழுவாங்க, என் பையனை கொல்ல போறாங்களாம், எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இன்னைக்குள்ளே என் பையனை கொண்டு வருவாங்களா, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான பெரிய போராட்டமே பண்ணுவாங்க. பண்ண உடனே என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருவாரு. சும்மா
சும்மா இருந்தவன் மேலே இவ்வளோ பழியா போட்டால் என்ன ஆகும், அவன் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருவான், நியூஸில் வருவார், அதில் வருவார், அப்படி இப்படின்னு பயங்கரமாக இதான உடனே இது மாதிரி அதுவும் பொய் கேஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரிலீஸும் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ போலீஸ்காரங்கெல்லாம் அடிச்சு போட்டதில் நம்ம ஹீரோ 10 நாளாக அதாவது அன்கான்சியஸ்லேயே இருப்பார். இதே டைமில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோ மேலே இவ்வளோ கேஸ் பொய் கேஸ் தானே போட்டாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னா அந்த யார் அந்த காலேஜ் கேங்கு, அந்த காலேஜை ஃபுல்லாக இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துடும். இப்போ என்ன ஆயிருன்னா அவங்க அப்பா இருப்பார்ல, அந்த காலேஜ் ஓனர் இருக்கார்ல, அவருக்கு வந்து செம கடுப்பாயிரும். ஏண்டா மவனே உன் பேச்சை கேட்டு நான் இப்படி பண்ண பார்த்தியா, இப்போ என் காலேஜ் போச்சு, நான் சேர்த்து வச்சு எல்லாம் போச்சு, நீ எல்லாம் புள்ளையே கிடையாது அப்படின்னு அவனை படுத்தி திட்டிடுவார். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீ யாருன்னு தெரியும்பா தம்பி, இது மாதிரி என் மக வந்து இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை, அவள் லைஃப்பில் எப்பயுமே ரொம்ப சோகமாகவே இருந்தா, அவங்க அப்பா அவரை விட்டு போனதுக்கப்புறம் அப்பாவே இல்லைன்னு ரொம்ப சோகமாக இருந்தா. இப்போ என்னன்னா கொஞ்ச நாளாக அவள் சந்தோஷமா இருந்தா, எப்போனா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நானும் நோட் பண்ணேன் கொஞ்ச நாளாக அவள் சந்தோஷமா இருக்கான்னு. இப்போ பார்த்தா திரும்ப அவள் ரொம்ப சோகமாயிட்டா. அவள் ஏன்னா அதாவது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கலெக்டராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, லாயராக இருக்காங்க, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் தான் என் ஃபேமிலியிலே படிக்காதவ, என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ என்னன்னா என் மகளை எப்படிச்சுன்னா ஐஏஎஸ் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இப்போ அவளுக்கு தேவை வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோடனே என்னோட மக எனக்கு வந்து என்ன வேணும்னா என் மக ஐஏஎஸ்லாம் ஆக வேணாம், அவள் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு என் மக தான் வேணும், நீ வந்து அவள்கிட்ட பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், மாப்பிள்ள நீ செம்ம ஃபேமஸ் ஆகிட்ட, ஊரில் எல்லாரும் உன்னை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நீ உன்னோட அடையாளத்தை நீ கண்டுபிடிச்சிடா, இதாண்டா உன்னோட அடையாளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஏரியை வந்து பாரு, நீ போனதுக்கப்புறம் செம மலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு பெரிய கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஏரியை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாரு. பார்த்தா ஏரி செம்மையா நிறையா மழை பெஞ்சு பயங்கரமாக தண்ணி இருக்குங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே போட்டு மாதிரி வச்சு கொண்டு வத்த மாதிரி இருக்கும்ல, அதில் ஏரி அப்படியே போய்கிட்டு இருக்காரு. போய் பார்க்குறாரு. இப்போ வந்து இவருக்கான அந்த கடமை இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயினை போய் மீட் பண்ணணும், நேராக டெல்லிக்கே போகிறாரு. டெல்லிக்கு போயிட்டு இருட்டில் வந்து இந்த ஹீரோயினோட எங்கே அட்ரஸ் தெரியும், எந்த வீடுன்னு தெரியல. ஸோ கீழே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இவன் ஏன்டா இங்கே வந்தால் கத்திட்டு இருக்கான்னு உடனே கீழே போயிட்டு நீ இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. உடனே கோவப்பட்டு அங்கிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ உடனே பிடிச்சி ஹீரோயின் எழுக்கிறான். நேராக இங்கே வா நான் சொல்கிறத கேளு, நான் மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன், இங்கே வெயிட் பண்ணு சொல்லிட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வராரு. ஆள் கொஞ்சம் வயசானவராக இருக்காரு. நேராக நம்ம ஹீரோயின்ட்ட வராரு. நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க, யார் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் தான் உன்னோட அப்பா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நீங்களா, எப்படி என்ன ஏது அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ அங்கிட்டு ஃபிளாஷ்பேக்கில் ஃப்ரெண்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றானா, இது மாதிரி நான் அந்த ஏரி தூர் வாடுறதுக்காக நிறைய நம்ம ஊரில் நிறைய பேர்ட்ட ஃபாரினர்ஸ்ட்ட ஏகப்பட்ட பேர்ட்ட போயிட்டு இது மாதிரி காசு கேட்டுட்டு இருந்தேன், நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, பட்ஜெட் தேவைப்படுது, நிறைய பேர்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் ஹீரோயின் ஏற்கனவே அவங்க அப்பா பேரை சொல்லியிருக்கா. இந்த பேர் நான் கேள்விப்பட்டேன், யார் இவருன்னு கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி தான் தெரிய வந்துச்சு. அவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பான்னு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஃபாரின் ஓடிட்டாரு. ஆள் நல்லா வெல் செட்டில்டு, நிறைய படம்லாம் எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோயினும் ஹீரோவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஓகே ஆயிருது. 2 பேரும் அழுது கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இதாயிடுறாங்க. இப்போ நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. இது மாதிரி எதுக்காக நீ இப்படிலாம் பண்ற, நீ வெறுங்கையோட வரவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாலியாக பேசிட்டு, இங்கே பாரு நீ ஏதோ ஐபிஎஸ்லாம் ஆக மாட்டேன்னு சொன்னேன்ல, ஐஏஎஸ்லாம் அதெல்லாம் ஆகு, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணு, உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன், ஆனால் உனக்கான உன்னோட ட்ரீமை நீ விட்டுறாத என்னைக்குமே, எனக்கு தெரியும் உனக்கு அது எவ்வளோ முக்கியம்னு, ஸோ நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கிட்டு வந்து சோசியல் சர்வீஸில் பயங்கரமாக ஈடுபாடாகி அவர் அந்த சைடு போக ஆரம்பிச்சிருவாரு. நிறையா மக்கள்லாம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதா இருக்கட்டும், அட்வைஸ் கேட்கறதா இருக்கட்டும், அது மாதிரி நம்ம ஹீரோ போக ஆரம்பிச்சிருவாரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஐஏஎஸ் எழுதிட்டு இருப்பாங்க. எழுதுறப்ப தான் பார்த்தா அதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இது மாதிரி சோசியலுக்கு யார் தமிழ்நாட்டில் பயங்கரமான ஹெல்ப் பண்ணது, இது மாதிரி ஏரியா யார் தூர்வாரினது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக நம்ம ஹீரோட கேள்வியே வந்திருக்கும். அதில் நம்ம ஹீரோட பேரே இருக்கும். அது வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பான்ல, இதுக்கப்புறமும் நான் உனக்கு ஞாபகம் வரணும்னா கொஸ்டின் பேப்பரில் ஒரு கேள்வியாக தான் வரணும் அப்படின்னு. அந்த விஷயம் வந்து அதில் அப்படி இருக்கும். அதை அப்படியே காமிச்சுவாங்க. அது ரொம்ப க்யூட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ பேரை டிக் பண்ணுவாங்க. அப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு பேச்சுலர் கதை, லைஃப்பில் வயசானாலும் நமக்கான விஷயம் நமக்கு ஒன்று வேணும்னா அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும், நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். தோல்விகள் எல்லாமே வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சு படத்தை சூப்பராக முடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா இல்லைன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.